வெல்கம் டு ரவர் லாக். இன்னைக்கு நான் ஷூட்டிங் நேற்று போயிட்டு வந்தேன். வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வில்லேஜுக்கு போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விஷயம் ஒன்று தெரியுமா? நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து ரொம்பவே நடந்துட்டுருக்குங்க. ஒரு வாரத்தில் ரொம்ப ஜாஸ்திங்க. நேற்று கூட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூரில் நடந்திருக்குங்க. என்னன்னா, திருவொற்றியூர் தெரியும், ரொம்ப நல்லா டெவலப்மெண்ட் ஏரியா தான். கவர்மெண்ட் ஸ்கூல் உதவி பேரும்ல, அந்த பள்ளியில் படிக்கிற ஒரு 6ஆம் வகுப்பு மாணவி என்ன பண்ணிருக்காங்க, பஸ்ஸில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், டைமுக்கு போய் சேர முடியாது, நிறைய ஸ்டாப் நிற்பான். அதெல்லாம் என்ன பண்ணா, ஷேர் ஆட்டோவில் ஏறியிருக்காங்க. ஷேர் ஆட்டோவில் ஏறி பின்னாடி உட்காந்துன்னா, அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணியிருக்கான், பின்னாடி உட்காராதம்மா, முன்னாடி உட்காந்துக்க அப்படின்னு இருக்கான். சரி, நம்மளுக்கு அப்பா வயசு ஆகுது அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அந்த 6ஆம் வகுப்பு மாணவி கிட்ட பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கத்தியிருக்கா. அதனால அந்த நாய் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பொண்ணை வந்து ஓடுற ஆட்டோவில் வந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டு ஆட்டோ வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து கோரி அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஏன் ஆட்டோலேருந்து விழுந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ தான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி அந்த நாய் வந்து ஆட்டோக்காரனா இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? ஏன்டா எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, ஏன்டா இன்னும் இப்படி மிருகத்தனமாக இருக்கீங்க? பொண்ணுங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா? பஸ்ஸில் போனால் தொந்தரவு பண்ணுறீங்க. பஸ்லேயும் நிறைய நடக்குது, அதை வந்து யாரும் வெளியில் சொல்கிறதில்ல. சரி, இவனுங்களுக்கு பயந்து சரி ஆட்டோவில், சரி பஸ்ஸில் தான் அப்படி இருக்கே, ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு தனியாக ஒரு ஆட்டோ போனால் அதுலேயும் தொந்தரவு பண்ணுறீங்க. சரி, ஷேர் ஆட்டோவில் போனால் அதுலேயும் தொந்தரவு பண்ணுறீங்க. ஏன்டா பொண்ணுங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களாடா? ஏன்டா இப்படி மிருகத்தனமாக ஆகிட்டீங்க? ஏன்டா உங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே, அதாவது 2 மாதம் குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டிமா வரைக்கும் உங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தா இதுதான் தோணுமா உங்களுக்கு? ஏன் அவங்கள பொண்ணாவோ அக்காவோ தங்கச்சியாவோ உங்களுக்குலாம் பார்க்கவே தோணாதடா உங்களுக்குலாம்? உங்களெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேனே, இந்த துபாயில் பனிஷ்மெண்ட் பண்ண அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணாதான்டா நீங்களாம் அடங்குவீங்க. அது வரைக்கும் எவனுமே வந்து அடங்கவே மாட்டீங்களா? ஏன்டா உங்கள் எவ்வளோ சோஷியல் மீடியா போடுறாங்க, எல்லாம் காசுக்காக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் அவேர்னஸ்க்காகவும் உண்டு. பெண்களுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்ட்டு போடுறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஏன்னா தெரிந்த முடியாடா? அப்படின்னா உங்களுக்கு வெறி உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு மேலே கையை வச்சா அந்த ஆணுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெரியணும். அப்போ தான் பொண்ணுங்க அப்படின்னாலே சரி 10 அடி தள்ளி தான் நடக்கணும். எவனும் பொண்ணுங்க பக்கத்தில் நெருங்கணும்னு கூட அவங்களுக்குலாம் தோணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி மனித மிருகங்கள்லாம் வந்து, இவங்கெல்லாம் மனுஷன் கிடையாது, மிருகங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இவங்களாம் திருந்துவானுங்க. இன்னும் என்னென்ன விஷயம் நடக்க போதோன்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குங்க. வருங்காலத்தில் தங்கத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தான் பெண்களையும் வந்து வீட்டில் பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்துருமோ. ஏன்னா இப்போ வந்துருச்சு ஆல்ரெடி. அப்படிதான் ஆயிடுமோ அப்படின்னு தோணுது பார்க்கும்போது. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பொண்ணுங்களை நினச்சாலே வந்து பாவமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு நடந்தது எப்போ வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கு, நம்ம வீட்லேயும் பொண்ணுங்களா இருக்கும், அவங்களுக்கும் நடக்கலாம். இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ற இதில் தான் நான் அந்த மாதிரி பேசினேன் நான். வேற ஒன்றும் இல்லைங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.